வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே டோரா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரண்டை துவையல் செய்வது எப்படி அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனல் வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்குங்க. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குங்க. நல்லா எண்ணெய் நல்லா சூடாகணும். இது பிரண்டை உளுந்து போட்டாச்சு. உளுந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா கிளறிக்குங்க. பொன்னிறமாக வந்திருக்கு. மிளகா போட்டுக்குங்க. கொஞ்சம் மிளகா நிறையவே சேர்த்துக்குங்க. காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிவிட வேணும். நல்லா இந்த மிளகாயும் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை தக்காளியை நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி, மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறணும். கிளறிட்டு நல்லா வேக விடணும். நல்லா பொன்னிறமாக வரும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பிரண்டையை சேர்க்குறோம். பாருங்கள், எப்படி பச்சை பசேன்னு இருக்குது பிரண்டை. இது நம்ம உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது. மருத்துவ குணம் வாய்ந்தது பிரண்டை. ஆண்கள், பெண்கள், குழந்தை எல்லாரும் சாப்பிட்லாம். அவ்வளவு உடம்புக்கு நல்லது. இந்த துவையலை நம்ம தோசைக்கு வச்சுக்கலாம். சட்னியை இட்லிக்கு வச்சு சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி அரைச்சிட்டு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். கைப்படாமல் கரண்டில் எடுத்துக்கிட்டால் 1 மாதம் வரைக்கும் இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும் பிரண்டை துவையல். புளி சேர்க்கணும். புளி நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்போத்தே இந்த அரிப்பு, இப்போ பிரண்டை சேர்க்கும்போது பிரண்டை அரிப்புத்தன்மை இருக்கும். இப்போ நம்ம புளி சேர்த்தோம்னா அந்த இப்போ அரிப்புத்தன்மை போயிடும். அரிக்காது. நாக்கில் பட்டால் அரிக்கும். நம்ம வெறும் பிரண்டையை சாப்பிட்டா. புளியை சேர்த்துட்டோம்னா அரிக்காது. அதுக்குதான் நம்ம புளி சேர்க்குறது. அதனால் நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சால்ட் இல்லாமல் கல்லுப்பு தான் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. கல்லுப்பை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். பார்த்தீங்களா, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா புளி சேர்ந்துருக்கு. புளி பாருங்கள் இருக்குது. புளி நம்ம தனியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. புளியை சேர்த்து அதோட சேர்த்துதான் அரைக்கணும். வாவ்,
அப்படியே பார்க்கையிலே நம்ம அப்படியே சாப்பிடணும் போல தோணுது. இப்போவே வந்து எனக்கு வந்து அப்படியே வாவ்! செம்மையாக இருக்குது. அப்படியே பச்சையாக சாப்பிடலாம் போல இருக்குது எனக்கு வந்து. இப்போவே எனக்கு தோணுது சாப்பிடணும்னு வந்து. பார்க்க பார்க்க அவ்வளோ நாக்கில் எச்சி ஊறுது. முதல்ல நீட்டே பிரண்டை சாப்பிட போகிறேன் வந்து. பிரண்டை சட்னி எப்படி இருக்குன்னு இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துருவோம் வந்து. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காய் பூ போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ இருக்கும், அப்படி இருக்கும். அதனால் நம்ம தேங்காய் பூ கொஞ்சமாக நம்ம தேவையான ஒரு மூடி சேர்த்துக்குறோம் வந்து. நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுங்க வந்து. பாருங்க எப்படி நம்ம வதக்கு சட்னி அரைப்போம்ல அது மாதிரி வந்துருச்சு பாருங்க வந்து. வதக்கு சட்னி என்ன, நம்ம பெரிய வெங்காயம் சேர்ப்போம், இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறோம், புளி எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம், பேரண்டை, அவ்வளோதான் வந்து. பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கா. இதை எடுத்துட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கும் வந்து. சூடாக இருக்கிறத ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போடுறோம் வந்து. இது பெரிய ஜார் தான், இதை நம்ம தேவையான அளவு இதில் போட்டுடலாம் வந்து. இப்போ நம்ம வச்சுருக்க நம்ம பிரண்டை பாத்திரத்தில் செஞ்ச அளவுக்கு இந்த இது பெரிய மிக்சி ஜார் போகுது நமக்கு வந்து. பாருங்கள் அந்த தண்ணி, அதோட தண்ணி வதக்குனதோட அந்த தண்ணி எல்லாம் மிக்சி சாரில் நம்ம எல்லாம் தள்ளிடுறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் செய்வது எப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே டோரா யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.